ஓம் சாந்தி. 16-4-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய மனநிலையை பாருங்கள். என்னுடைய மனம் ஒரு பாபாவிடம் மட்டும் ஈடுபட்டிருக்கிறதா, அல்லது மனம் ஏதாவது கர்ம சம்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கிறதா என்று பாருங்கள். கேள்வி: தனக்கு நன்மை செய்து கொள்வதற்கு எந்த 2 விஷயங்களின் சார்ட்டை தினமும் பார்க்க வேண்டும்? பதில்: யோகம் மற்றும் நடத்தையின் சார்ட்டை தினமும் பாருங்கள். டிஸ்சர்வீஸ், அதாவது அவசேவை எதுவும் செய்யவில்லை தானே என்று சோதித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறோம், தன்னுடைய நேரத்தை எந்த விதத்தில் பயனுள்ளதாக ஆக்குகிறோம், மற்றவர்களை பார்க்காமல் இருக்கிறோமா, யாருடைய பெயர் ரூபத்திலாவது மனம் ஈடுபடவில்லை தானே என்று சதா தன்னுடைய மனதை கேளுங்கள். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. மனிதா என்றால் ஆத்மாக்கள். இதை யார் சொன்னது? ஹே ஆத்மாக்களே என்று எல்லையற்ற தந்தை சொல்லியிருக்கிறார். இப்போது பாபா எதிரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஹே ஆத்மாக்களே, நினைவு செய்யுங்கள். இந்த ஜென்மத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆனால் எப்போதிலிருந்து நீங்கள் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்களோ அப்போதிலிருந்து பார்க்க வேண்டும். ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்து தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ஆக நிச்சயம் பாவம் செய்திருப்பீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் எவ்வளவு தலைமீது மிச்சம் இருக்கிறது என்பதை எப்படி அறிவது? நம்முடைய யோகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும். பாபாவிடம் எந்த அளவிற்கு யோகம் நன்றாக ஈடுபடுகிறதோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். என்னை நினைவு செய்தால் நான் கேரண்டி உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவு நாம் யோகா செய்கிறோமோ தூய்மையாகுவோம், பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும், யோகா அதிகரித்து கொண்டே போகும். தூய்மையாகவில்லை என்றால் யோகாவும் வராது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது முழு நாளும் 15 நிமிடங்கள் கூட நினைவில் இருப்பதில்லை. எனவே தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது என்னுடைய மனம் சிவபாபாவிடம் இருக்கிறதா, அல்லது தேகதாரிகளிடம் இருக்கிறதா, அல்லது உற்றார் உறவினர்களிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளிடம்தானே மாயா புயல்களை கொண்டு வரும். என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சுயம் தானே பார்த்து கொள்ள முடியும். மனம் சிவபாபாவிடம் ஈடுபடுகிறதா, அல்லது யாராவது தேகதாரியிடம் ஈடுபடுகிறதா? கர்மத்தின் தொடர்பில் வருபவர்கள் போன்றவர்களிடம் இருக்கிறது என்றால் நம்முடைய விகர்மங்கள் அதிகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மாயா சாக்கடையில் தள்ளிவிடுகிறது என்று பாபா கூறுகிறார். நேரம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. ஷரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. திடீரென்று எப்படியெல்லாம் விபத்துகள் நடந்து விடுகிறது. அகால மரணத்தின் ஃபுல் சீசனாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் தன்னை சோதித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். முழு நாளின் யோகா மற்றும் நடத்தை பற்றிய சார்ட்டை பார்க்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளுக்கு ரைட்டியஸ் புத்தி, அதாவது சரியான புத்தி கிடைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும்.
யாரையும் ஏமாற்றவில்லை தானே, வீணாக பொய் எதுவும் பேசவில்லை தானே, டிஸ்சர்வீஸ் எதுவும் செய்யவில்லை தானே, அதாவது அவசேவை எதுவும் செய்யவில்லை தானே என்று பார்க்க வேண்டும். யாராவது யாருடைய பெயர் ரூபத்திலாவது சிக்கிக் கொள்கிறார்கள் என்றால் யக்ய பிதாவுக்கு நிந்தனை செய்கிறார்கள். ஆகையால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். நினைவில் இருக்க முடியவில்லை என்றால் என்ன கதி ஏற்படும்? இச்சமயம் கவனக்குறைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்கும். பாவங்கள் செய்து செய்து சத்தோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இப்போது என்னுடையவர்களாக ஆகி பிறகு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். பொய், அசுரத்தன்மை, வீட்டை ரெண்டாக்குவது, கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது, இந்த கோள்மூட்டும் பழக்கம் எல்லாம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். பாபாவிடம் யோகத்தையே துண்டித்துவிடும். ஆக எவ்வளவு பாவமாகி விடுகிறது. அதாவது ஒரு பக்கம் ராஜ யோகின்னு சொல்லிக்கிறோம், பிகே லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கிடையில பழைய சம்ஸ்காரமும் வந்துக்கிட்டே இருக்கு. டுயல் பர்சனாலிட்டி, பொய் பேசுறது அல்லது ஷைத்தான் காரியங்கள் அப்படின்றார் பாபா. அசுரத்தனமான வேண்டாத காரியங்கள் செய்கிறது, வீட்டை ரெண்டாக்குவது அல்லது கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, கோள் மூட்டுறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றார். இந்த சம்ஸ்காரம் இன்னும் இருந்தது அப்படின்னா யோகா வராது. யோகா வரல அப்படின்னா விகர்மங்கள் விநாசம் ஆகாது. அப்போ என்ன கதி ஏற்படும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். அதாவது மற்றவங்களோடு பேசும்போது ஏதோ ஒரு வேண்டாத விஷயத்தை நம்ம பேசிட்டோம், நமக்கு யாரோ சொன்னாங்க, அதை நம்பி நம்ம அதை இன்னொருத்தருக்கு சொல்லிட்டோம். இப்போ அவங்களுடைய யோகா கட் ஆயிடுது இல்லையா, நம்முடைய யோகாவும் கட் ஆகுது. தேவையில்லாம யாருக்கோ எதையும் நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ அவங்க அதை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாபாவிடம் இருந்து யோகா கட் ஆயிடுறது. சில நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தினால அவங்களுக்கு பாபா மீது இருக்கக்கூடிய நிச்சயமே போனாலும் போயிடும், அல்லது பிராமண பரிவாரத்தின் மீது இருக்கக்கூடிய நிச்சயம் கூட போயிடும். ஆகையால ரொம்ப கவனமா இருக்கணும். இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. இப்படி செய்தீங்க, மற்றவங்களுக்கு யோகா வராத மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும், கெட்டு போயிடும். அந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க. இதெல்லாம் பாவ கர்மம் இல்லையா? அதனால யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணும். மற்றபடி இப்படியா அப்படியான்னு சொல்லி எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம கண்ணால பார்க்கல, காதால கேட்ட விஷயங்கள் எந்த அளவிற்கு அது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆகையால சங்கம யுகத்துல இருக்கிறோம் அப்படின்னா முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கணும்? யோகத்திற்கு கொடுக்கணும். அரைக்கல்பமாக அவங்கள பற்றி இவங்கள பற்றி எல்லாம் பேசிட்டு வந்தோமே, இப்போ பாபா கிடைச்ச பின்னாடியும், அதுவும் வீட்டுக்கு போகணுன்றார் பாபா, நேரம் நெருங்கி கொண்டே இருக்குன்றாரு. இப்போவும் அந்த பழக்கத்தை எல்லாம் விடலை அப்படின்னா அப்ப யார் நம்மளை காப்பாற்றுவாங்க கடைசியில? நம்முடைய மனநிலை தான் நம்மளை காப்பாற்றணும். ஆகையில நம்முடைய மனநிலை நல்லா இருக்கணும். இந்த வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாபா கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான். இப்போது போக போகிறோம். அரைக்கல்பத்தின் நோயிலிருந்து நாம விடுபட போகிறோம். அங்கே இருப்பதோ நோயற்ற உடல். இங்கோ எவ்வளவு நோயாளிகள் இருக்கிறார்கள். இது ரவரவ நரகம் அல்லவா? பாபாவிடமிருந்து என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதோ அதை அடிக்கடி சிந்தனை செய்யுங்கள். என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை புத்தியில் நினைவில் வையுங்கள். தினந்தோறும் முரளி படியுங்கள்.
பாபா கூறுகிறார், உள்ளுக்குள் தன்னை சோதித்துக் கொண்டே இருங்கள். நாம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைவோம், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, ஏதாவது உணவு பழக்கத்தின் பேராசையோ இல்லைதானே என்று சோதித்துக் கொண்டே இருங்கள். எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் கலப்படமற்ற நினைவில் இருப்பதாகும். அதாவது ஒரு பாபாவின் நினைவுல இருக்கணும். யோகத்தினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதுக்காக எதை தியாகம் செய்யணும்னாலும் செய்யணும், எதை விடணும்னாலும் விடணும். ஆக மொத்தம் அந்த அவ்வியபிச்சாரி நினைவுல இருந்து முழு பிராப்தியும் அடையணும். சங்கம யுகத்தினுடைய அத்தீந்திரிய சுகத்தையும் அனுபவம் செய்யணும், அரைக்கல்பத்தின் சுகத்தையும் சேமிக்கணும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யக்ய பிதாவின் பெயர் கெடும்படியான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கும் ரைட்டியஸ், அதாவது சரியான புத்தி மூலம் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், மற்றவர்களிடம் வேண்டாத தலைகீழான சமாச்சாரம் எதையும் கேட்க கூடாது. தங்களுக்குள் ஞான விஷயங்கள் மட்டுமே பேச வேண்டும். பொய், அசுரத்தன்மை, வீட்டை ரெண்டாக்கும் விஷயங்கள் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வாய் சதா ஞான ரத்தினங்களை தான் வெளிப்படுத்த வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. வரதானம். 5 விகாரங்கள் என்ற எதிரியை மாற்றி உதவியாளராக ஆக்கக்கூடிய மாயாவை வென்றவர், உலகத்தை வென்றவர் ஆகுங்கள். ஒரு வெற்றியாளர் எதிரியின் ரூபத்தை அவசியம் மாற்றுவார். எனவே நீங்கள் விகாரங்கள் என்ற எதிரிகளை மாற்றி உதவியாளர் சொரூபமாக ஆக்கிவிடுங்கள். அதன் மூலம் அவை சதா உங்களுக்கு சலாம் செய்து கொண்டே இருக்கும். காம விகாரத்தை சுப விருப்பத்தின் ரூபத்தில், கோபத்தை ஆன்மீக போதையின் ரூபத்தில், பேராசையை ஆர்வமற்ற உள்ளுணர்வின் ரூபத்தில், மோகத்தை ஸ்நேகத்தின் ரூபத்தில் மற்றும் தேக அபிமானத்தை சுய கௌரவத்தின் ரூபத்தில் மாற்றிவிடுங்கள். அப்போது மாயாவை வென்றவராக, உலகத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். உண்மையான தங்கத்தில் என்னுடையது என்பதுதான் கலப்படமாகும். அது மதிப்பை குறைத்து விடுகிறது. எனவே என்னுடையது என்பதை முடித்து விடுங்கள். அவ்வியக்த சமிக்ஞை. எந்த ஒரு காரியத்திலும் அல்லது சேவையிலும் எப்போது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது களைத்து விடுகிறீர்கள். பிறகு 2 புஜங்கள் உடையவர்களை துணையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். 1000 புஜங்கள் கொண்டவரை மறந்து விடுகிறீர்கள். 1000 புஜங்கள் உடையவர் தன்னுடைய பரந்தாம வீட்டை விட்டுவிட்டு உங்களுக்கு துணை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்றால் அவரை உங்களுடன் கம்பைண்டாக ஏன் வைத்துக் கொள்வதில்லை? சதா புத்தி மூலம் கம்பைண்டாக இருந்தீர்கள் என்றால் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால பாபா, நீங்க தனியா இருக்காதீங்க. நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுவீங்க. யாராவது துணை வேணும் இல்லையா? அப்போ அந்த 2 புஜங்கள் மனிதர்களுடைய துணையில போயிடுவீங்க. 1000 புஜங்களுடைய தந்தை நமக்காகவே பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அவர் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால சதா கம்பைண்டாக இருங்க அப்படின்றார். அப்போ உதவி கிடைச்சிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.
வேண்டாம், காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம், முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். நீரின் மீது காற்றின் குமிழாய் வாழும் வாழ்க்கையாகும். தியானம் செய்திடும் உள்ளங்களே, தியானம் செய்திடும் உள்ளங்களே தூய்மையாகுமே. பாபாவின் நினைவு நம்மை சேர்க்குமே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம், முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம்.